நல்ல சத்தமாக சொல்லுவோம் ஹalleluya. நம் தேவனை நாம் துதித்து பாடுவோம். நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுது சொல்லையிலே பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுது இயேசுவின் நாமம் சொல்லையிலே சொல்லுங்க பட்டு போகுது இயேசுவின் நாமம் சொல்லையிலே பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுது இயேசுவின் நாமம் சொல்லையிலே நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார் ஹalleluya. மரணத்தை அவர் ஜெயித்தார். நீங்க சொல்லுங்க oh yes Lord. மரணத்தை வல்லமையுள்ள தேவன் அவர் ஜெயித்தார். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுது இயேசுவின் நாமம் சொல்லையிலே சத்தமாக சொல்லுங்க சொல்லையிலே பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுது இயேசுவின் நாமம் சொல்லையிலே வியாதியின் வல்லமைகள் நெருங்கியே போகுது இயேசுவின் நாமம் உயர்த்துவோம் அவர் அழகான நாமத்தை உயர்த்துவோம் இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான சிலுவையில் எல்லோரும் சேர்ந்து இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். சத்தமாக சொல்லுவோம் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம் மரணமே உப்புயக்கே பாதாளமே உஜயமே மரணமே உப்புயக்கே பாதாளமே உஜயமே மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியார் வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியார் வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பயமில்லை பயமில்லையே ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சாவாரை வென்று விட்டாரே. சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சாவாரை வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயமெடுத்தார்
இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அழிவுக்கு உரிய இருமுடல் ஒரு நாள் அறியாமை அழிந்து கொள்ளும். அழிவுக்கு உரிய இருமுடல் ஒரு நாள் அறியாமை அழிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இருமுடல் ஒரு நாள் சாவாமை அழிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இருமுடல் ஒரு நாள் சாவாமை அழிந்து கொள்ளும். பயமில்லையே பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம். மரணமே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இருந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே. இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார் என்றைக்கும் நீடிக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார் என்றைக்கும் நீடிக்கிறார். பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். 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 கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஓ ஷாகாராகா உனக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிர் தெழுந்தவரே நன்றி செலுத்துவோம். ஓ ஷோகோரோ கோராகாராவா ஓ கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்டு காயப்பட்டு நம்மளை மன்னித்தவருக்காக நன்றி செலுத்துவோம். ஓ ராகாராகா ஓ நம்மளை சாபங்கள் பாவங்கள் கட்டுகளிலிருந்து விடுவித்தவருக்காக ஓ நாம் நன்றி செலுத்துவோம். ஓ நம் தனிப்பட்ட வாழ்வில் நம் ஆவிக்குரிய வாழ்வில் அவர் செய்த காரியங்களுக்காக வாய்களை தெரிந்து நன்றி செலுத்துவோம். ஓ ஷிகிரா காரோகோ ஓ ரவாரா காராவா ஓ நீ பெரியவர் இயேசுவே, நீ நல்லவர். ஓ ஷோகோரோகோ ஓ தொடர்ந்து நம் வாழ்வில் பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி இயேசுவே. ஓ எங்கள் கட்டுகளை நிர்வகிப்பதற்காக நன்றி இயேசுவே. ஓ ஷாகாராகா ஓ கல்வாரி சிலுவையிலும் நம்மளுக்காகவும் ரத்தம் சிந்தியதற்காக நன்றி, எங்களை கழுவினதற்காக நன்றி தேவனே. ஓ ஷாகாரோ கோராவா Oh Jesus, we love you Father God. Rakaraba சொல்லுங்க, we love you Jesus. Oh shakaraka oh we love you Lord. Oh rakaraka oh நன்றி இயேசுவே. Oh rakaraba oh shakora karaba oh நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துவோம். ஓ ஷாகாரா காரபா ஓ நீர் நேற்றும் என்று மாறாத தேவன். ஓ ஷாகாரே கேரபா ஓ இயேசுவே. ஓ ரபாரா காரபா ஓ மாவியை இங்கு ஊற்றுபவதற்காக நன்றி. ஓ ஷாகார் ஓ we love you Lord. தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். ஓ ஷாகாராகா என்று மாறாதேவா சோஸ்திரம். நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா சோஸ்திரம். நேற்றும் என்றும் என்று மாறா தேவா சோஸ்திரம். ஒரு சபையார் நேசம் பாசம் அன்பில் மாறா தேவா சோஸ்திரம். அற்புதமானவர்
அற்புதமானவர் அதிசயமானவர் செயல்களிலே மிக மகத்துவமானவரே மிக மகத்துவமானவரே அற்புதமானவர் அதிசயமானவர் செயல்களிலே மிக மகத்துவமானவரே மிக மகத்துவமானவரே அற்புதமானவர் அதிசயமானவர் செயல்களிலே மிக மகத்துவமானவரே மிக மகத்துவமானவரே அகில உலகை ஆண்டு கொண்ட ராஜா சோஸ்திரம் ஆயிரம் ஆயிரம் சேனைகளுடைய ராஜா சோஸ்திரம் அகில உலகை ஆண்டு கொண்ட ராஜா சோஸ்திரம் ஆயிரம் ஆயிரம் சேனைகளுடைய ராஜா சோஸ்திரம் உன்னதமானவர் உலகில் உயர்ந்தவர் யுத்தத்திலே மிக வல்லமை உள்ளவரே மிக வல்லமை உள்ளவரே உன்னதமானவர் உலகில் உயர்ந்தவர் யுத்தத்திலே மிக வல்லமை உள்ளவரே மிக வல்லமை உள்ளவரே என்றும் என்றும் ஜீவிக்கின்ற உயிரே சோஸ்திரம் இருக்கின்றவராய் இருக்கின்றவரே உமக்கே சோஸ்திரம் என்றும் என்றும் ஜீவிக்கின்ற உயிரே சோஸ்திரம் இருக்கின்றவராய் இருக்கின்றவரே உமக்கே சோஸ்திரம் சாவை வென்றவர் சர்வ வல்லவர் சகலமும் செய்ய வல்லமை உள்ளவர் உள்ளத்தினால் என்று சொல்லுவோம். ஓ, நமக்காக சாவை வென்றவர் சர்வ வல்லவர் சகலமும் செய்ய வல்லமை உள்ளவர் ராபா, ராபா. அற்புதமானவர். அற்புதமானவர் அதிசயமானவர் செயல்களிலே மிக மகத்துவமானவரே மிக மகத்துவமானவர் உன்னதமானவர் உலகில் உயர்ந்தவர் யுத்தத்திலே மிக வல்லமை உள்ளவரே மிக வல்லமை உள்ளவரே ராபா. ஓ, விசுவாசத்துடன் சொல்லுவோம். ஷக்கரா, கரபா. Oh, thank you, Jesus. Oh, ராபா, சாவே வென்றவர். சாவை வென்றவர் சர்வ வல்லவர் சகலமும் செய்ய வல்லமை உள்ளவரே மிக வல்லமை உள்ளவரே இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் ஒரு சபையாய் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் உனக்காக மரித்தோரை பார்த்து ஆவியில் நிரம்பி we worship you, Jesus. இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் எக்காலமும் நான் துதிப்பேன் நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் நீங்க சொல்லுங்க. ஓ, சத்தமாக வாய்களை திறந்து, ஓ, ஷக்கரபா. ஓ, ஏகேராபா, கோலோபோ. இன்னும் துதிப்பேன் We worship you, Lord. Oh, we praise you, my Almighty God. Oh, Shakara, Karaba. மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர் பெற கொடுத்திடுவீர் உங்கள் தழும்புகளால் குணமாக்கி விசுவாசத்துடன் சொல்லுங்க. Oh, yes, Lord. You are free in the name of Jesus. Oh, Shoko Karaba. தழும்புகளால் குணமாக்கிடுவீர் இன்னும் துதிப்பேன் We worship you, Lord. Oh, Karaba.
முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் பெரும்ப செய்வீர் எந்த Oh yes Lord. Oh Shakataraba. என்னை மறுபடியும் உயிர் பெரும்ப செய்வீர் இன்னும் துதிப்பேன் worship you இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் யாவே ராபா எலோஹிம் எல்ஷடாய் அரோனாய் தமிழ் வெளிப்படுத்துவே யாவே ராபா எலோஹிம் எல்ஷடாய் அரோனாய் தமிழ் வெளிப்படுத்துவே அழகான நாமத்தை கூறுவோம். ஓ ஷக்காராக்கா. ஓ நாமத்தில் விடுதலை உண்டு. ஓ சொத்தமரோமோ. இன்னும் துதிப்பேன். இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் சொல்லுவே. இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் Hallelujah 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 மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை வென்றவரே ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து நன்றி 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 என்று அறிக்கையிடுவோம். கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தாவே உமக்கு நன்றி, கல்வாரி நாயகனே வெற்றி சிறந்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya Shuturi alabaraba sharalabaku ekoromondorobo seriandara nandri ayya nandri ayya சகல விதமான சாபங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட்டது. சகல விதமான சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட்டது. சகல விதமான கெடுதல்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட்டது. பொல்லாத சத்துருவே உனக்கு அதிகாரம் இல்லை. ஹalleluya மரணத்தை ஜெயித்த என் இயேசு வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார். ஹalleluya ஹalleluya நன்றி. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஆம் அன்பார்ந்த மகனே மகளே களிக்கூறு ஆர்ப்பரி, கர்த்தர் உனக்காக வெற்றி சிறந்தார். உனக்கு ஆக்கினை தீர்ப்பு தயாராக இருந்தது. ஆனால் அந்த ஆக்கினை தீர்ப்பில் இருந்து உன்னை விலகச் செய்து தப்பச் செய்து உனக்கு நித்திய வாழ்வுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். ஆர்ப்பரி களிக்கூறு, வெற்றி சிறந்த இயேசு ஓ உன்னோடு இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார்
உன்னை நேசிக்கிறார். He loves you so much. He loves you. He gave his life for you. Hallelujah. வெற்றி நடை போடு. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையிலே வெற்றி நடை போடு. கர்த்தர் உன் பக்கமாய் அவர் இருக்கிறார். The Lord is with you. உன்னோடு, உன் வீட்டார், உன் குடும்பத்தாரோடு அவர் இருக்கிறார். உன் திருச்சபையோடு இருக்கிறார். உன் தேசத்தோடு இருக்கிறார். கர்த்தர் உன் பக்கமாய் இருக்கிறார். If the Lord is with you, then who can stand against you? கர்த்தர் உன் பக்கமாய் இருக்கும்போது யார் உனக்கு எதிராய் நிற்க முடியும்? Thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. மகா இரக்கமும் கிருபையுள்ள ஆண்டவரே, காலை ஆராதனை நேரத்தில் இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்மை ஆர்ப்பரித்து கொண்டாடும் போதும் கூட எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே, அநேக போராட்டங்களின் மத்தியிலே ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்தீர் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்குள் ஆண்டவரை எழும்பிட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா உள்ளார்ந்த மனிதனை தட்டி எழுப்புவீராக. ஜெயம் கொண்டேன், உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். நீங்களும் உலகத்தை மேற்கொள்வீர்கள், ஜெயிப்பீர்கள். ஆண்டவரே, இந்த புதிய நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியத்தை வெற்றி நடை போட கிருபை பாராட்டும் சுவாமி. உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். இன்று நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகள் ஆண்டவரே சத்தியம் இதயத்தின் ஆழத்திலே எங்களோடு இடைப்படட்டும், பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். குட் ஃப்ரைடே மூட்ல இருக்கீங்க. இன்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லுங்க. Come on, tell the person next to you, Jesus has risen. ஆமென். ஹalleluya. பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அது மிக சந்தோஷமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காரியமாகவும் ஒரு நாளாகவும் இருக்கிறது. Jesus rose from the dead. Amen. It's such a beautiful day. You know, today is a day that marks a greatest change in human history. மனிதனுடைய வரலாறுல இன்று ஒரு பெரிய திருப்புமுனை நாளாக இருக்கிறது. இன்று இந்த நாள் நடக்காமல் இருந்தால் என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகம் முழுவதும் அது ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாகும். ஆமென். இப்பொழுது நீங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கையை நீங்க வாழ மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி அது தோணும். One of my first slide, it says, yes, blessed resurrection Sunday. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, தேவனே, மகதலேனே மரியாள் ஆண்டவரே அந்த கல்லறைக்கு விடிய காலையில ஓடி போய் ஆண்டவரே உம்முடைய சடலத்தையாவது நாம் பார்க்க முடியுமா என்று ஆண்டவரே அவள் உம்மை தேடி வந்தாள். ஆனாலுமே அவள் எதிர்பார்க்காத உயிர் தெழுந்த தேவன் நீர் அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தீர். தேவனே, இந்த கால வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஆண்டவரே அது மரித்து போனதாக இருக்கலாம். சபைக்கு சிரித்த முகத்தோடு நம்ம வந்தாலும் உள்ளுக்குள்ளே மரணத்தின் காரியங்கள் நிறைய விஷயங்கள் நம் வாழ்க்கையில இருக்கலாம். ஆனாலும் இந்த கால வேளையிலும் ஆண்டவரே நீர் உயிர் தெழுந்த தேவன். மரித்து போன எந்த ஒரு காரியத்தையும் என் வாழ்க்கையில அது நீர் உயிர்த்தெழ வல்லவராக இருக்கிறீர் என்று அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த கால வேளையில் உம் முகத்தை நாம் பார்க்க ஆயத்தம் செய்தருளும். எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்புருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 கொஞ்சம் சிரிங்கள. today's resurrection Sunday, இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களுடைய வேதாகமத்தை என்னோட கூட நீங்கள் யோவான் 20வது அதிகாரத்துக்கு திருப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியா பைபிள்ஸ் இருக்கு. இது John 20. தெரியுமா, இந்த பிரசங்கத்தை நான் செய்யும் பொழுது I came across a very very unique human condition. அதுக்கு பேரு auditory agnosia. It's called auditory agnosia. Auditory agnosia இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். யாரா கேள்விப்பட்டீங்களா? auditory agnosia என்னன்னு தெரியுமா? ஓகே, புதுசா ஒன்று கத்துங்க. ஓகே, ஆடிட்டரி எக்னோசியா. இது நிறைய புருஷர்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு வியாதி. யாருக்கு? புருஷர்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு வியாதி. அது எப்படின்னா, போன் அடிக்கும், பக்கத்திலே போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கணவர்மார்கள் பிள்ளைமார்கள் அப்படியே இந்த டிவியில அப்படியே டெலிவிஷன்ல அப்படியே போக்கஸா இருந்தாங்கன்னா
இல்ல அப்படியே ஹேண்ட்போன்ல போக்கஸா இருந்தாங்கன்னா அந்த கவனம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எது பக்கத்துல அடிச்சாலும் வெடிகுண்டு வெடிச்சா கூட அவங்களுக்கு தெரியாது. ஏதோ சத்தம் கேக்குது, ஆனா என்ன சத்தம்னு தெரியாது. நான் ஒண்ணுன்னு சொல்றேன், ஓகே. இப்ப மனைவி வந்து அவங்க சமையல் அறையில இருக்காங்க சின்ன, ஓகே, என்னங்க எவ்வளவு சைலண்டா இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் கணவர்மாருக்கெல்லாம் சைலண்டா இருப்பாங்க, சவுண்டே வராது. என்னங்க கூப்பிடுற காதுல விழுவுதா? அவங்க வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, காதுல எதையும் வாங்க மாட்டாங்க. என்ன டேனியல் கரெக்ட் தானே? நீங்க சிரிக்கிறத பார்த்தா தெரியுமா சாரா? இல்ல அவர் கேட்பாரு, பிகாஸ் உங்க குரல் இன்னும் உங்க சின்ன வயசுல கேட்ட மாதிரியே இருக்குது. பிள்ளைங்க இருக்காங்களே, அது அதுக்கும் மேல ஏதாவது கூப்பிட்டா போதும், என்னம்மா அங்க இருக்கியா, சவுண்டே வராது. அந்த குப்பையை எடுத்து போடு, சவுண்டே வராது. உனக்கு மெக்டானல்ட்ஸ் வேணுமா? ஆமாம்மா எனக்கு வேணும், ஒரு மீலா மாத்திடுங்க எனக்காக. உண்மையா இல்லையா? Does that happen in your household? என் வீட்டுல அது நடக்கும். ஏனோ எனக்கு 2 பசங்க, என் மனைவிக்கு 3 பசங்க. அனுபவம் பேசுது. பிரியமானவர்களே, அதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்க, அது ஆடிட்டரி எக்னோசியா. சில பேர் வந்து செலக்டிவ் ஹியரிங் கூட சொல்லுவாங்க, ஆனால் அது ஆடிட்டரி எக்னோசியா. ஏனோ அது வந்து சில சமயத்தில் நம்ம ஒரு காரியத்தை கேட்போம், அது கேட்கும் பொழுது எங்கேயோ கேட்டது போல இருக்கும், ஆனா அது மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணாது. ஒரு குரலை கேட்போம், ஆனா அது வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாது, அது வந்து நம்ம எண்ணத்துல தோணாது. என்னடா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கான ஒரு குழப்பத்தில், ஒரு சிந்தனை ஆழமான ஒரு சிந்தனை, ஆழமான ஒரு துக்கத்துல, ஒரு ஆழமான ஒரு காரியத்துல நம்ம வந்து அப்படியே மூழ்கி இருக்கும் பொழுது, நமக்கு தெரிஞ்சது கூட, நம்ம தெரிஞ்ச ஒரு குரல் கூட நம்ம கேட்டா கூட அது தெரியாம அதை நம்ம அப்படியே அதை தாண்டி நம்ம பார்ப்போம். நான் சொல்றது புரியுதா? இங்க மக்தலேனி மரியாள் அவர் கல்லறையில் இருக்கிறா, கல்லறை பக்கத்துல இருக்கிறா, அவளுக்கு எல்லாமே வேலை செய்யுது, காதெல்லாம் நல்லா கேக்குது. ஆனா அவ இயேசுவை பாக்குறா, இயேசு பேசுறத கேக்குறா, அவ இயேசு கிட்டும் பேசுறா, ஆனா அவர் பேசுறது யாருன்னு அவளுக்கு தெரியாம இருக்குது. அவ கூட பேசுறது யாருன்னு அவளுக்கு இன்னும் புரியல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறதாச்சும் உங்களுக்கு புரியுதா? பிரியமானவர்களே, அவர் அங்க இல்லைன்னு இல்லை, ஆனா அவளுடைய எண்ணத்துல அவர் மறிச்சிட்டார். finished. அவளுடைய எண்ணத்துல எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று ஒரு மனுஷனோட மனசுல நம்ம நினைச்சோம்னா, அது உயிர் தெளிந்து முன்பாக வந்த கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனாலுமே அந்த சூழ்நிலை எப்ப மாறுதுன்னு சொல்லுங்க, அவர் அவளை பேர் சொல்லி அழைக்கும் பொழுது, ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். அவர் அவளை பேர் சொல்லி அழைக்கும் பொழுதும் மரியாதை என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை அது மாறுகிறது. Title my sermon this morning, when he calls your name. அவர் உங்களுடைய பேர் சொல்லி அழைக்கும் பொழுது, ஆமென். பிரியமானவர்களே, இங்க கர்த்தர் நமக்கு முன்பாக இந்த காலவெளியில் அவர் பேர் சொல்லி அழைத்து நம் இடத்தில் பேச விரும்புகிறார், ஆமென். என்னோட முதல் குறிப்பு, when he calls your name, you will stop seeking the living among the dead. அவர் உன் பேர் சொல்லி அழைக்கும் பொழுது நீ உயிருள்ளவைகளே மரித்தோரின் இடத்தில் நீ தேட மாட்டாய், ஆமென். கர்த்தர் உன்னுடைய பேர் சொல்லி அழைக்கும் பொழுது நீ உயிரோடு உள்ளவைகளே, நீ மரித்தோரின் இடத்தில் நீ தேட மாட்டாய். யோவான் 20வது அதிகாரம் எடுத்துவங்க வசனங்கள் 1-2 வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள்.
உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பொழுது சீக்கிரமா தெரியுமா அவர் எப்படியாவது, ஏன்னா அடுத்த நாள் பண்டிகை, எப்படியாவது get rid of the body, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா சடலத்தை எப்படி எடுத்து போடு. ஸோ சீக்கிரமாகவே ஒருவர் வந்து அவருடைய சடலத்தை எடுத்து வெள்ளை துணியில சுத்தி அந்த கல்லறையில வச்சாங்க. ஒரு யூதனுக்கு மரித்து போகும் பொழுது என்னென்ன சாந்தியங்கள் செய்யணுமோ அது செய்யல அவருக்கு. ரொம்ப பரிதாபமாக ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு கூட அந்த மாதிரி சாந்தியங்கள் செய்வாங்க. ஆனா அவருக்கு அது கூட கிடைக்கல. இங்க கடன் வாங்கின ஒரு கல்லறையில அவர் இருக்கிறாரு. அவருடைய சாந்தியங்கள், கடைசி காரியங்கள் ஒண்ணுமே முடியல. இங்க மக்தலேன் மரியாள் அவர் என்ன சொல்றாரு, ஐயோ என் ஆண்டவரை நான் பார்த்து இந்த கடைசி காரியங்களாவது அவருக்காக செய்யணும்னு சொல்லி அவ ஓடி வரா. சனிக்கிழமை ஓய்வு நாள் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவ ஓடி போறான். யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் ஓடி வர, அங்க வந்து எப்படியாவது அவருடைய சடலத்தை எடுத்து கடைசி காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவள் தயாராக வரா. ஆனாலுமே அவர் சொன்ன காரியங்கள், அவர் உயிரோடு எழுந்தும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள் அவர் மறந்து விட்டார். She forgot what Jesus has been telling her when he was alive. யோவான் 2வது அதிகாரம் வசனம் 19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். இந்த ஆலயத்தை என்ன சொல்ற, தேவாலயத்தை சொல்ற, இந்த ஆலயத்தை நீங்க இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று அவர் மெய்யாகவே ஜனங்கள் எடுத்து சொன்னார். I will raise the building again in 3 days. அவரோட சீஷர்கள் மத்தியில அவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. ஆனா கற்றுக் கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் மரித்து போகும் பொழுது, அவர் சிலுவையில அறைந்து எல்லாரும் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் மறந்தோம். புரியுதா? உங்களுக்கு புரியலையா? நான் ஒன்னு காரியம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட நிறைய காரியங்களை கற்றுக்கொள்றீங்க. ஆமென். ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க காதுல கேட்க கூடாத ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றாரு, இல்ல நீங்க செய்த ஒரு விஷயத்தை அவர் கடிந்து கொள்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இத்தனை வருஷம் அவர்கிட்ட கேட்ட எல்லா பாடத்தையும் அப்படியே குப்பையில போட்டு திரும்ப மறந்துடுவீங்க. அந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்களா? நீங்க நல்லவங்க. பிரியமானவர்களே, சில சமயத்துல ஒரு காரியம் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டோம்னா அதோட சேர்த்து அதை சம்மந்தப்பட்ட எல்லாவற்றையும் நான் மறந்துடுவோம். ஏன்னா அவர் தான் இல்லையே. இப்ப நீங்க அவர் சொல்லி அவர் பேச்சை கேட்டு என்ன இருக்குது, அவங்க மறந்துட்டாங்க, ஏற்கனவே எல்லாம் மறந்து போச்சு. ஏசு கிறிஸ்து மரித்தாரு, அவரோட சேர்த்து அவர் சொன்னது எல்லாம், அவர் கற்றுக் கொடுத்தது எல்லாம் அந்த நேரத்தோட மறைத்து போயிடுச்சு, முடிஞ்சது. அவங்களோட உயிருக்காக காப்பு, ஐயோ எப்படியாவது ரோமர் கையில் நான் மாட்டாம நான் சிக்காம இருக்கணும், இல்லாட்டி அவரை போல என்ன அறிஞ்சிருவாங்க சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. இங்க முக்கியமா இது நம்மளாம் செய்யணும். சில சமயத்துல ஒரு சில காரியங்கள் நம்ம கேட்டு நமக்கு சூழ்நிலைகள் வரும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் சவால்கள் வரும் பொழுது, நம்ம ஒரு செவரம் முன்பாக பார்க்கும் பொழுது நம்ம கற்றுக்கொண்ட விசுவாசத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஆஹா கூகுள்ல தேடுவோம், நண்பர்களை தேடுவோம், ஆனா ஆண்டவரை தேட மாட்டோங்க. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை தேடணுங்க. ஆமென். நம்மளோட சூழ்நிலைகள் என்ன மாதிரி மாறினாலும் ஆண்டவரை தேடணும். கொலோசியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 3 எடுத்தவங்க வாசிங்க. ஏனென்றால் ஏன் ஆண்டவரை தேடணும்? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இங்க பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள், ஆனா உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. நீங்க மரித்தீர்கள். எப்படி மரித்தீங்க? எப்ப? எத்தனை பேர் இங்க மரித்தீர்கள்? கை தூக்குங்க. நீங்க யாரும் மரிக்கலையா? இன்னைக்கு நல்ல நாள். யாரு இன்னைக்கு நல்ல நாள் சொல்லுங்க? யாரு சொல்லுங்களேன். இல்ல நீ என்னையா
நான் வேற காரியம் சொன்னேன், எல்லாம் போட்டுருவோம் சொல்றேன். பாத்துங்க. ஓகே, இன்னைக்கு நல்ல நாள். ஓகே, என்ன பண்ணுவோம்? லாரன்ஸ், நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன். பிரசங்கம் முடியறதுக்குள்ள ஓகே, மெயின் செஞ்சுரியில நமக்கு பேப்டிசம் பூல் இருக்கு. எல்லாரும் தள்ளி விட்டுருவோம்ல. ஓகே, மேஸ் பேப்டிசம். ஓகே, ஞானஸ்தானம் எல்லாருக்கும் மறுபடியும் கொடுப்போம். நீங்களே இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அவர்கள் முதலாவது தேவனுக்குள் மரித்தார்கள் என்று வேதாகமும் சொல்லுகிறது. ஆமென். இப்ப ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் மரித்திருக்கிறீர்கள். நீங்க மரிக்காமல் இருந்தீர்கள், ஆனால் நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். நீங்க பழைய வாழ்க்கைக்கு நீங்க மரித்து நீங்க புது சிருஷ்டியாக நீங்க மாறி வந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். So ஆண்டவருக்குள்ள மரித்திருக்கிறோம். We have died with him, and because we have died with him, we are raised in him. Amen. அவருக்குள் மரித்ததால அவரால நம்ம உயிரோடு எழுப்பப்பட்டு மீட்கப்பட்டிருக்கோம் தேவ ஜனமே. அதனால தான் இங்க எழுதியிருக்கு, ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்குது. ஹல்லேலூயா. ஏன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுனா, பிசாசு தாக்காதபடிக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் உங்களை மறைத்து உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இங்க பவுல் சொல்ற, ஓகே, நீங்க உங்க பழைய வாழ்க்கை ரெனோவேஷன்ல இருக்கு சொல்ல, உங்க பழைய வாழ்க்கை போச்சு, நீங்க புது ஜீவியமாக காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, புது ஜீவியமாக காணப்படுகிறீர்கள். நீங்கள் நானும் நம்ம கிறிஸ்து ஏற்கனவே ஜெயித்த இடங்களில் இன்னும் நம்ம என்ன தேடிக்கொண்டு இருக்கிறோம்? Where am I still looking for life in places where Christ has already conquered? Can I have the next slide, my sister? Next one. Yeah, we moved through the Colossians already. Come on, the next one. All right. Where am I still looking for life? In places where Christ has already conquered. கிறிஸ்து ஏற்கனவே ஜெயம் கொடுத்த இடங்களில் நான் இன்னும் எங்க ஒரு நம்பிக்கைக்காக கிறிஸ்துவுக்காக தேடிக்கொண்டு இருக்கிறேன். நம்மளாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுதே ஜெயம் அதோட சேர்ந்து பிறந்ததுங்க. ஆமென். சோ ஜெயத்தோடு பிறந்தவர்கள் சில சமயம் ஏன் தோத்து போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனா கர்த்தர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். ஆனா எப்பொழுதுமே கிறிஸ்துவர்களை பாத்தீங்களா, சில சமயத்துல சூழ்நிலைகள் வந்தா போதும், வியாதி வந்தா போதும், பிரச்சனை வந்தா போதும், வேலை இல்லாம வந்தா போதும், சபையில சூழ்நிலைகள் மாறினா போதும், அதோ தோட்டு போன மாதிரி அப்படியே சோர்ந்து போய் எல்லாமே முடிந்தது என்று நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். அது பிசாசோட சூழ்ச்சி, அது பிசாசோடைய பொய். நீங்கள் மரணத்துக்குள் ஆளாகணும். நீங்க என்ன சொல்லணும்? உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். பிரியமானவர்களே, can I have the next slide? அந்த கல்லறையை நீங்க சொல்லணுங்க. Name that tomb. அந்த கல்லறையை சொல்லுங்க. Name that tomb. உங்களுடைய வாழ்க்கையில அந்த கல்லறை எது உங்களை மறைக்குதோ, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து எது உங்களுக்கு தடையாக இருக்குதோ, நீங்க வெளியே வருவதற்கு இருந்து எதுக்கு சவாலா இருக்கோ, அது பேர் சொல்லி அழைங்க. அது சும்மா பரவாயில்ல, ஒன்னும் இல்ல, பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுவோம், இல்ல, அது என்னன்னு நீங்க பேர் சொல்லுங்க. நீங்க பேர் சொல்லி அழைக்கும் பொழுது அதோடைய வல்லமை குறையும், அதோட வல்லமை ஓடும். Write it down. I am returning to the Lord. நான் மறுபடியும் ஆண்டவர் இடத்தில் திரும்பி வரேன். The moment you name it, you stop pretending it's not there. உங்களோட வாழ்க்கையில ஒரு சவால் இருக்கா, அதை நீங்க சொல்லுங்க ஆண்டவர் நாமத்துல. Replace the visit. Don't just stop it. Replace it. அது சும்மா அப்படியே போயிட்டு வந்து சாதாரணமா வேணும். நம்மளுடைய சுய தன்மை சில சமயத்துல பத்தாது. சில சமயத்துல காரியங்கள் உங்க மழை புயல் போல அடிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் இடத்துல இருந்து உதவி வேணும். ஆண்டவர் இடத்துல நாடணும். ஆண்டவரே, நீர் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும் என்று ஆண்டவர் இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்ய வல்லவராக இருப்பார். ஆமென். கேளுங்க. What am I actually looking for? சில சமயத்துல நம்ம விட்டு போன இடத்தை மறுபடியும் தேடுவோம். ஆஹா, இந்த இடத்துல நான் இப்படி இருந்தது ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த மாதிரி செஞ்சேன்னு, இந்த மாதிரி நடந்துச்சு, ஆஹான்னு நீங்க இருந்தீங்கன்னா எப்ப
எபிரியர் இஸ்ரவேலின் மக்கள் அவர்கள் வனாந்தரத்துல எகிப்தில் நல்ல சாப்பாடு இருந்தது. எகிப்துல நல்ல நல்ல மாமிசமாவும் போட்டாங்க, நல்ல நல்ல பழம், நல்ல நல்ல இது அது எல்லாமே அப்படியே போயிட்டாங்க. அதான் பழச பத்தி பேசி 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 வனாந்தரத்துல அவங்க மரித்து போயிட்டாங்க. பழச பத்தி யோசிக்க வேணாம், புதிதான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து உங்களை எடுக்கிறார் என்றால் ஆண்டவர் மறு ஒரு இடத்துல உங்களை ஆசீர்வாதமாக மாத்த போகிறார். ஆமென். அதை நீங்க விசுவாசிக்கணும். Remember, can I have the next slide, my sister? When you hear him call your name, அவர் உங்களுடைய பேரை அழைக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, you will stop looking for life in the places that he has already conquered. அவர் ஜெயம் கொடுத்த இடங்களில் நான் ஜெயித்து விட்டேன் என்று அவர் சொன்ன அந்த இடங்கள்ல எங்க ஜெயம் நான் போய் தேட மாட்டீங்க. ஆமென். You will not look for those places anymore because you know you have already victory there. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே ஜெயித்து கொடுத்திருக்கிறார். மறு இடத்துல ஆண்டவர் வந்து நீங்க போய் அதை மேற்கொள்ளுங்கள் என்று உங்களை அனுப்புவார்கள். மேற்கொள்ளும் போது போர் உண்டாகும், ஆனா போர்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. ஆமென். ஆமென். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, வெற்றி நிச்சயம் உண்டு சொல்லுங்க. Come on. இரண்டாவது குறிப்பு, when he calls your name you begin to recognize the risen Christ. அவர் உன் பெயரை அழைக்கும் பொழுது நீ உயிர் தெழுந்த கிறிஸ்துவை அறிய தொடங்குவாய். நீ அவர் உன் பெயரை அழைக்கும் பொழுது நீ அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நீ அறிய தொடங்குவாய். ஆமென். யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 14-15 எடுத்துங்க வாசிங்க. இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். பாருங்க, அவ பாக்குறா, இயேசுவ பாக்குறா. அவ என்ன நினைக்கிறா? யார் இந்த தோட்டக்காரரு? நல்லா கேக்குது. ஆனா பாக்குறா, யார் இந்த தோட்டக்காரரு? அவளுக்கு எல்லாமே முடிஞ்சது. அவ கண்ணு முழு கலங்கி அப்படியே அழுது. இந்த வேதனை நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம். மரண வேதனை ஆளுங்க நமக்கு பிரியமானவர்கள் மரித்து அந்த வேதனையில் நான் இருந்திருக்கேன். என் காரியங்களை ஒரு சில விஷயங்கள் நான் வந்து அதை எதிர்பார்த்து அது மரித்து போன சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் அந்த வேதனையை அறிஞ்சிருக்கிறேன். என் கண்ணு கலங்கி ஆளுங்க என்ன பேசினாலும் யாரு முன்னுக்கு இருக்கான்னு என் கண்ணுக்கு தெரியாது. அந்த வேதனை அவ்வளவு ஆழமா இருக்கும். ஏதாவது உயிரோட இருக்கணும், அந்த வேதனை அப்படியே இருக்கும். அவ அந்த மாதிரி ஒரு வேதனையில, மரண வேதனையில அவ தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவ பாக்குறா, இயேசுவை பாக்குறா. ஆனா அவ கண்ணுக்கு தெரிய மாட்டேது. அவன் நினைக்கா, தோட்டக்காரர் இங்க பாருங்க, நீங்க அது சடலத்தை எடுத்தீங்கன்னா அவரோட உடம்பை நீங்க எடுத்தீங்க, தயவு செய்து எடுத்து கொடுங்க, தயவு செய்து எடுத்து கொடுங்க, தயவு செய்து எடுத்து கொடுங்க, மன்றாடுறோம். பிரியமானவர்களே, தோட்டக்காரன், தோட்டம். எந்த இடத்துல நம்ம தோட்டத்தை பார்க்கிறோம் சொல்லுங்க? எந்த இடத்தில் பாவம் உண்டானது? ஈதேன் தோட்டத்துல பாவம் உண்டானது. ஈதேன் தோட்டத்துல பாவம் உண்டானது. ஆனாலுமே உயிர் தெழுந்த தேவன் எதே இந்த இடத்துல அவர் மறுபடியும் தோணுகிறாரு. அதே தோட்டத்துல, ஒரு தோட்டத்துல எந்த இடத்துல மனுஷன் பாவத்துல விழுந்தானோ, இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து அவர் தோட்டத்துல அவரோட காட்சியை காட்டுகிறார். ஹல்லேலூயா. நான் ஜெயித்தேன். எந்த இடத்த மனுஷன் தோத்தானோ ஆண்டவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 19 எடுத்தவங்க வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. ஒரே மனுஷன் யாரு? எல்லாம் சொல்லுங்க. ஆதாம் சொல்லுங்க. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அநேகர், நீங்களும் நானும் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒருவருடைய, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆமென். ஆமென். அவருடைய கீழ்ப்படியதனால இன்று நீங்களும் நானும் நீதிமான்களாகப்பட்டோம். பிரியமானவர்களே, அவர் ஒரு தோட்டக்காரனை பார்க்கிறார். ஆனாலுமே தோட்டத்தில் தோத்து போன ஆதாமே அவருடைய பாவத்தை ஜெயித்த இந்த இயேசு கண்ணுக்கு பார்க்க முடியலங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் நம்ம வாழ்க்கைங்க. We know Jesus is the one who helped us.
இயேசு நமக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. இயேசு இந்த காரியங்கள் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில இருந்திருக்கிறாரு. அந்த சூழ்நிலையை கடந்து போக வச்சாரு. அவர் ஒரு நல்ல ஆண்டவர், நல்ல வாத்தியாரு, சுகமளிக்கிற தேவன். அவர் வந்து இப்பொழுதுமே நமக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவன் என்று நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவர் பற்றி சொல்றோம். உண்மையா இல்லையா? ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நீ உயிர் தெழுந்த தேவன் ஜெபிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் நீ உயிர் தெழுந்த தேவன் என்று நம்ம ஜெபிக்கிறோமா? எனக்கு ஆறுதல் கொடுத்த தேவன், எனக்கு நீர் வந்து விசுவாசமான தேவன் ஆண்டவரே, எனக்கு நீர் வந்து சுகம் கொடுத்த தேவன் என்று ஆண்டவர் இடத்துல சொல்ல, சுகம் கொடுக்கக்கூடிய தேவன் சொல்றோம். ஆனா நீர் உயிர் தெழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன் என்று நம்ம ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மாதிரி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எது மரித்து இருக்குதோ அது உயிரோட எழும்பும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதாங்க. ஏன்னா மரணம் வந்து ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்தாரு. அவர் மரணத்தை ஜெயித்ததுல பாவத்தை ஜெயித்தாரு. பாவம் மனுஷனை ஜெயிச்சிச்சு. ஆனா கர்த்தர் அந்த பாவத்தை ஜெயிச்சு அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். ஆமென். பிரியமானவர்களே, have I reduced Jesus to the size of my understanding? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய நோக்கத்துக்கு அவருடைய இவ்வளவு சிறிதாக அவரை நம்ம மாற்றி விட்டோமா? Instead of asking him to expand my understanding to the size of who he is, நம்மளுடைய எண்ணங்கள் அவர் எவ்வளவு பெரியவர் என்று நம்ம கருதாதபடிக்கு நம்மளுடைய எண்ணத்துக்கு அவர் இவ்வளவுதான், இதுக்குள்ளதான், அந்த பாக்ஸுக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு, அதுக்குள்ளதான் அவர் செய்வாரு, மற்றதெல்லாம் அவரால் செய்ய முடியாது, எல்லாம் முடிஞ்சது என்று நம்ம நினைக்கிறோம். How big is your Jesus? உங்களுடைய இயேசு எவ்வளவு பெரியவர்? உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற பெரியவரா, இல்ல நம்ம எண்ணத்துக்கு நம்மளோட யோசனைகளுக்கு மாறா பெரியவர்? ஹல்லேலூயா. இஸ் கிரேட்டர். நம்மளோட யோசனையை விட அவர் நம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. Just close your eyes. Just take 5 minutes. இயேசுவே, இந்த நேரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Give me a G major. Thank you, Lord. I want you, Jesus. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழுப்புவதில்லை என்று சொல்லி நடித்தனர். எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்னும் எழும்புவதில்லை என்று சொல்லி நடித்தனர். ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்முறவுக்குரியதே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறணும். நம்ம நம்பி இருந்தவங்க நம்ம உடைச்சோம். நம்பி இருந்த சூழ்நிலை நம்ம உடைச்சோம். யார் யார் நம்ம வந்து அப்படியே காப்பான அவங்களே போட்டு உடைச்சோம். வேலையா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், சபையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். அப்படியே உடைந்த நிலைமையில நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. எது மரித்து போன மாதிரி வாழ்க்கையில இருந்தாலும் அது உயிர் தெள வைக்க நான் தேவனாக இருக்கிறேன். ஆமென்.
உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன்,